அதர்வா, நயன்தாரா இவங்கெல்லாம் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கிற ஒரு திரைப்படம் தான் இமைக்கா நொடிகள். டி மோன்டி காலனி அப்படிங்கிற ஒரு ஹாரர் மூவியை கொடுத்த அஜய் ஞானமுத்து தான் இந்த திரைப்படத்தையும் நம்ம கொடுக்கிறாரு. ஆக்ஷன் கலந்த த்ரில்லர் படமா இது உருவாயிட்டு வருது. இந்த திரைப்படத்துல இவங்களை தவிர ராஷி கண்ணா, விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இவங்க எல்லாரையும் விட பாலிவுட்டோட ஃபேமஸ் நடிகரான அனுராக் காஷ்யப்பும் இந்த திரைப்படத்துல வில்லனா வராரு. சோ இந்த படம் மூலமா தமிழ்ல அறிமுகமாகறாரு. த்ரிஷாலனா நயன்தாரா அப்படிங்கிற திரைப்படத்தை தயாரிச்ச கேமியோ பிலிம்ஸ் தான் இந்த படத்தையும் தயாரிச்சுட்டு வராங்க. ஹிப்ஹாப் தமிழா இந்த படத்துக்கு மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இதுல ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, கோலிவுட் இண்டஸ்ட்ரியோட பிரம்மாண்ட இயக்குனர் அப்படிங்கிற பெயரை பெற்ற நம்ம இயக்குனர் சங்கர் அவர் இயக்குன சியான் விக்ரம் நடிச்ச ஐ திரைப்படத்துல இடம்பெற்ற சண்டே காட்சியெல்லாம் கம்போஸ் பண்ண ஹாங்காங்கோட ஸ்டண்ட் கலைஞர் லீ ஹான் யூ தான் இந்த திரைப்படத்துல ஒரு ஸ்டண்ட் காட்சியை கம்போஸ் பண்ணிருக்காரு. அண்ட் இது ஒரு சைக்கிளிங் ஸ்டண்ட். படத்திலேயே ரொம்ப ஹைலைட்டா இருக்க போகுது இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய பிக்சர்ஸும் வெளியா இருக்கு. பார்க்கும்போதே மிரட்டலா இருக்கு. சோ கண்டிப்பா ஐ படத்துல பார்த்த மாதிரி பிரம்மாண்டமான ஒரு ஸ்டண்ட் தான் இந்த திரைப்படத்திலேயே நம்ம பார்ப்போம் அப்படின்னு தெரியுது. அண்ட் இது ஒரு பக்கம் இருக்க, கோலிவுட்ல ரொம்ப பரபரப்பாவும் எக்ஸைட்மெண்டாவும் பார்க்கப்படுற ஒரு படம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம தலை நடிச்சிட்டு இருக்க விவேகம். இந்த திரைப்படத்துல தலையுடைய 6 பேக்ஸ், படத்துல வர்ற ஃபாண்டோடைய எக்ஸ்பிளனேஷன், படத்துடைய கதை யார சுத்தி வருதுன்னு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நாளுக்கு நாள் வந்துகிட்டே தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம விவேகம் டீசர்ல இருந்து ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து எல்லாமே பயங்கரமான சாதனைகளையும் படைச்சிட்டு வருது. படத்துல பாலிவுட் ஆக்டர் விவேக் ஓபராய் முதன் முறையா தமிழ்ல நேரடியா நடிக்கிறாரு. இவரு படத்துல வில்லனா நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இது உண்மை இல்ல அப்படின்னு டைரக்டர் சிவா மறுத்திருக்காரு. அப்படின்னா டீசர்ல வர்ற தி மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு கிளியரா நமக்கு பதில் தெரியல. ஆனா படத்துல வில்லன் நம்ம அஜித் குமார் தான் அப்படின்னு சொல்றாங்க. அஜித் வில்லன் அப்படின்னா விவேக் ஓபராய் யாரு? அஜித் ஒரு இன்டர்நேஷனல் ஏஜென்ட் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டோம். அவர் உண்மையிலேயே ஏஜென்டா இல்ல கிரிமினலா, வில்லனா இல்ல கிரிமினல் வில்லன் வேஷம் போட்ட ஹீரோவா அப்படின்னு பயங்கரமான கன்ஃபியூஷனா இருக்கு. எது எப்படி இருந்தாலும் விவேக் ஓபராய் அண்ட் அஜித் குமார் ரெண்டு பேரும் வர்ற சீன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே சூப்பர்வா இருக்க போகுது அப்படின்னு மட்டும் கிளியரா தெரியுது. சோ நார்மலா இருந்த எதிர்பார்ப்பை விட இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எதிர்பார்ப்பு இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டே தான் இருக்கு. சோ இவங்களோட காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தான் தெரிய போகுது. அது வரைக்கும் கட்டாயமா வெயிட் பண்ணியே ஆகணும். இந்த படத்துக்கு எப்படி அதிக எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரியே சூர்யாவோட அப்கமிங் மூவிஸ்க்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்கு. விக்னேஷ் சிவனோட இயக்கத்துல நம்ம சூர்யா தானா சேர்ந்த கூட்டம் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அதை தொடர்ந்து ட்ரீம்ஸ் வாரியர் தயாரிக்கிற திரைப்படத்துல செல்வராகவனோட இயக்கத்திலையும் நடிக்க போறதாக சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இறுதி சுற்று அப்படிங்கிற திரைப்படத்தை இயக்குன சுதா சூர்யா கிட்ட ஒரு கதை சொன்னதாகவும் அந்த கதை இவருக்கு பிடிச்சு போயிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இவங்க சமீபத்துல சிவகார்த்திகேயன் கிட்டையும் ஒரு கதை சொன்னதாகவும் அந்த கதைக்கு அவர் ஓகே சொன்னதாகவும் சொன்னாங்க. சோ இவங்க ரெண்டு பேர்ல யாரோட படத்தை சுதா ஃபர்ஸ்ட் எடுக்க போறாங்க அப்படின்னு அவங்க சொன்னா மட்டும்தான் தெரியும்.